சிவபெருமான் பக்தர்களுக்கு நேருக்கு என்பன வணக்கங்கள். இன்னைக்கு திருமூலர் சித்தர் போற்றி, திருமூலர் சித்தரை சரணம். ஓகேங்களா? முதல்ல அவங்களை வணங்கிட்டு தான் நம்ம வீடியோக்குள்ள போனதான் நம்மளுக்கு அழகான பாடலோட ஞானம் தெரியும். இப்ப நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா, திருமந்திரத்துல 7வது பாடல் பாயிரம் ஒன்று கடவுள் வாழ்த்து. ஓகேங்களா? கடவுள் வாழ்த்து என்பது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து போற்றி பாடக்கூடிய விஷயம். இந்த திருமந்திரத்துல சிவபெருமான் வந்து வாழ்த்தி பாடுறாருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 7வது பாடல்னா, முன்னையோ பாயுல மூவர்க்கு மூத்தவன், தன்னையோ பாயென்று இல்லாதவன் தலைமகன், தன்னையோ பாணில் அப்பனும் மாயுள்ளேன், பொன்னையோன் பாய்கின்ற போத போதகதானே அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து என்னன்னா, ஆதியில் இருக்கும் 3 தெய்வங்களான சிவன், விஷ்ணு, பிரம்மா மூவருக்கும் மூத்தவன் சதா சிவமூர்த்தி. அதாவது சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்க எல்லாருக்குமே வந்து மேலானவன் வந்து சிவன் தான் அப்படிங்கிறத சொல்றாரு. சிவனை தான் சதா சிவமூர்த்தி அப்படிங்கிறத சொல்றாரு. தனக்கு ஈடு இணை இல்லாத தலைவன் அவன். ஓகேங்களா? அவனை மாதிரி வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. அவனை அப்பா என்று அழைத்தால் உயிருக்கு வந்து அப்பாவாக தோன்றுவான். அவனை எண்ணி, ஓகேங்களா, அவனை எண்ணி சொல்லி அழைத்தால் அதுவாகவே உயிர்களுக்கு தோன்றி அருள் பாலிப்பான். அதாவது சிவனை வந்து பாத்தீங்கன்னா, சிவனுக்கு வந்து ஏன் உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்றாங்கன்னா, சிவன் வந்து எல்லாமாவுமே இருக்கிறதுனால அவர் இந்த உருவம் தான் அவர் வந்து குறிப்பிட முடியாது. அதனால லிங்க வடிவில நம்ம வழிபடுறோம். லிங்க வடிவம் மட்டும் இல்ல, சிவபெருமன் நீங்க எப்படி வணங்கினாலும் அதே மாதிரியே மாறி உங்களுக்கு அருள் பாலிப்பான் அப்படிங்கிறத சொல்றாரு. பொன் போன்ற அறிவு ஒளியை தரும் பல உபதேசங்களை குருவாக நின்று வழங்குபவன் அவனே. அதாவது நம்மளுக்கு அறிவு, ஞானம், புக்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் வந்து ஞான உபதேசம் எல்லாம் கொடுக்கவர் வந்து அவன் தான். சிவபெருமன் வந்து யோகின்னு சொல்றாங்களா, யோகி ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் அவர் யோகின்னு சொல்றாங்க. யோகினா அவர் வந்து ஒரு குரு உபதேசமா எது எது சரி தப்புங்கிறத வந்து சொல்லக்கூடியவரும் அவரே அப்படிங்கிறத சொல்றாங்க. பொன்னை போன்ற பேரொழியாக இருப்பவன், வேதங்களுக்கும் தனக்குள்ளே கொண்டவன் அவன். அந்த மாதிரி விஷயம் இருக்குங்க. இது இந்த வீடியோவை சொல்றேன், ஒரு முறைக்கு 2 முறை திருப்பி திருப்பி கேளுங்க, கண்டிப்பா தெரியும். இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு புண்ணியம் வரும், சிவபெருமானோட தரிசனம் கிடைக்கும். அது வந்து நல்லா ஃபீலிங் ஆகுது. ஆக மொத்தம் என்ன சொல்றாருன்னா, சிவன், விஷ்ணு, பிரம்மா இங்க மூவர்களுக்கும் மூத்தவன் வந்து சிவபெருமான் தான். ஈடு இல்லாத தலைவனும் அவனே. அப்பா என்று அழைத்தால் ஓடி வந்து உதவி செய்வான், அருள் பாலிப்பான். அதே மாதிரி பார்த்தா அறிவு, அதாவது அறிவுகளை தரக்கூடிய யோகி இவன். அதாவது யோகினா ஒரு குருவாகவும் இருக்கக்கூடியவன். அதே மாதிரி வேதங்களை தனக்குள்ளே அடக்கியவனும் இவனே, அவனே சிவபெருமானே அப்படிங்கிறத சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 7வது பாடல். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சிவபெருமன் அருளாலும் திருமுருகன் அருளாலும் கண்டிப்பா அந்த வீடியோ போய் வந்து புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் அந்த வீடியோ பார்க்க முடியும், போய் சேரும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.